இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு இவங்களும் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் போயிட்டு வரும்போது அவங்க கண்ணில் படாமல் போகிறது எப்படி சார், பாதுகாப்பாக இருக்கிறது எப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மனசில் வச்சுக்கணும். அதாவது அது என்னன்னாக்கா, அதனால இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற டைப் இல்லை. முதல்ல அவங்கள பார்த்து பயப்படாமல் முதல்ல வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிடணும். இந்த மாதிரி வந்து லோனை கட்ட முடியல, அது வந்து நாங்கள் ரெக்கவரி ஸ்டெப் எடுக்கணுமா நாங்கள் எடுத்துக்கிறோம், ரெக்கவரி ஏஜென்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும். அதை வந்து நாங்கள் வந்து சட்டப்படி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதில் ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வச்சுக்க, நீ கட்ட போகிறத போங்க, கட்டுறது கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடாவடி பண்ணிட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. நான் அவ்வளோ பதிவு போட்டிருப்பேன், பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் ஆஃபீஸுக்கு வர்றதோ வீட்டாண்ட வர்றதும் இதை வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் சட்டப்படி போய்க்கிறேன்னு சொன்னாலே போதும். இதில் இந்த கிரெடிட் கார்டு தான் அதிகமான ஒரு பிரச்சனையில் இறக்கக்கூடிய ரெக்கவரி குரூப். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் சூட்டாக வாங்கினா தான் உண்டு. இந்த ஆரை போட்டால் வாங்க முடியாது. மற்ற லோன் மாதிரி சில கிரிமினல் வழக்குகள்லாம் இந்த கிரெடிட் கார்டில் போடவே முடியாது. அதனால சிவில் சூட் போட்டு தான் போட முடியும். அதுவும்